நம்ம நெனச்ச மாரியே தான். இப்ப வந்து கதிர் தன்னுடைய டிராவல்ஸ் கம்பெனிக்கு அவங்களுடைய அப்பாவுடைய பேர தான் வச்சிருக்காரு. பாண்டியன் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நேத்து நம்ம அத பத்தி சொல்லியிருந்தோம். எல்லாரும் என்னெல்லாம் பேசினாலும், இதுல அந்த பேரு, இந்த பேரு இதுன்னு சொல்லி சொன்னாலுமே, அப்பா குடுத்த இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் வந்து அப்பா மேல எப்பயுமே வந்து கதிருக்கு மரியாதை உண்டு. ஆனா, அவர் பேசுற சில விஷயங்கள், பண்ற சில விஷயங்கள் ஒத்து வரலன்னா, அத நேரடியா சொல்லிடுவாரு. அவ்வளோதான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இதுதான். செந்தில் மாதிரி இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டு, வன்மத்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துட்டு, அத கொண்டு போட்டு உடைக்கிறது அப்படிங்கிற பிஹேவியர அவர் பண்ணதில்ல. சரவணன் மாரியும் வந்து அப்பா என்ன செஞ்சாலும் சரிங்கிற மாரி இருந்ததில்ல. இவர் தான் பேலன்ஸ்டா இருந்திருக்காரு. ஆனா இது வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சிய தான் ஏற்படுத்த போகுது. ஏன்னா ஒரு ஆட்டோல கடைசியா வந்து நிக்க, என்னடா கடைக்கு பேருன்னு சொல்லி பார்த்தா, கடைக்கு பேரே பாண்டியன் டிராவல்ஸ் தான் வச்சிருக்காருன்னோனே இவருக்கு ஒரு மாரி கண்ணே கலங்கிடுது. அவங்க அப்பாவ வச்சே வந்து ரிப்பன்லாம் கட் பண்ண வச்சு, இப்ப கடைசியில வந்து உள்ளாரலாம் போனதுக்கப்புறமா, என்னோட பையன நெனச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவர் வந்து நல்லா வருவடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஸோ ஜோடியா வேற தம்பதியா தான் இத பண்றாங்க. நானும் வேற இனிமே அடிக்கடி கடைக்கு வந்துருவேன்லாம் வேற ஆல்ரெடி சொல்ட்டாங்க ராஜி. ஸோ ராஜி அண்ட் கதிர் சேர்ந்து பிசினஸ்க்கு அ ஆரம்பிக்கிறது. பிளஸ் கொஞ்சம் கொஞ்சமா ராஜியோட கனவான அந்த போலீஸ் வேலைக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்றது. அவங்களுக்குள்ள இருக்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாகி ஒரு முழுசா ஒரு தம்பதியா மாறுற காட்சிகள்லாம் அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய பிரெக்னன்சி ட்ராக், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இவங்க போலீஸ் ட்ராக்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்க போகுது. இவங்கள போலீஸ் ஆக்கியறது பெட்டர். ஆக்குனா தான் வந்து ஒரு கதையில இன்னும் ஒரு விறுவிறுப்பு வரும். இல்லன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கதை போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஏன் அப்டின்னா வந்து இருக்கிற ஒரே வில்லன் வில்லியா இருந்த அந்த எதிர்த்த வீட்டு குடும்பத்தில எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க வேற. இத தவிர அந்த தங்கமயில் சீக்ரெட் ட்ராக்க எவ்வளோ நாள் இழுத்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு எப்படியும் ஒரு பெரிய பூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நடக்கும் பொழுது, அதுக்கப்புறம் வந்து எப்படியும் தங்கமயில ஏத்துக்க தான் போறாங்க. இந்த குடும்பத்தில எல்லாரும் ஓவர் நல்லவங்களா இருக்கிறதுனால, வேற எதுவும் பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா, அது எப்ப நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து பார்த்தா, இப்ப இந்த பாண்டியன் டிராவல்ஸ்ன்னு வச்சு இப்ப கதிர்ராஜ் சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் நடக்குது. செந்தில் இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பணத்த திருப்பி அவர் ரொம்ப ஓவரா தான் செலவழிக்க போறாரு. அவர் வந்து தனி குடித்தனம் போறதுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் போட போறாருன்னு அடுத்து ஒரு ட்ராக் அந்த பக்கம் வரப்போகுது. தங்கமயில் கொஞ்சம் ஓவரா பேசுறதுக்கு சரவணன் இப்போதைக்கு வாய அடைச்சு வச்சிருக்காரு. மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா அதுங்க என்ன நடக்க போகுது? குமார் அரசி ட்ராக்ல வந்து இந்த லவ் ஜோடி ஆரம்பிச்சிருச்சு. அதுல என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே இருக்கு. குழலியே இப்ப காமிக்கிறாங்க. குழலிய கொஞ்சம் கதையில இன்னும் அதிகமா இன்வால்வ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர். அவங்க எப்படி வந்து இந்த கதையில வந்து மிங்கிள் ஆவாங்கங்கிறத அடிக்கடி காமிச்சா நல்லாயிருக்கும். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. கூடவே உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சீரியல்ல எந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த கதாபாத்திரத்த ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் மில்ல வந்து கதிர் ஆரம்பிக்கிற கடைக்கு பாண்டியன் டிராவல்ஸ் தான் வைப்பாரு பேர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.